குடும்ப ஜீவியம். மகிழ்ச்சிக்குரிய குடும்ப ஜீவியத்தை ரகசியம் என்ன? மகிழ்ச்சிக்குரிய குடும்ப ஜீவியத்தை பற்றி சில ரகசியங்கள் இருக்கின்றன. அது என்ன? ஐரோப்பிய நாடுகளை பார்க்கும் பொழுது அங்கே குடும்ப ஐக்கியத்திற்கு பெரும்பாலரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. குடும்ப ஐக்கியம் இல்லை அங்கே. அநேக இடத்துல கருத்து வேறுபாடுகள். ஐரோப்பிய நாடுகளில் அங்கே பெரும்பாலருக்கும் கருத்து வேறுபாடு குடும்ப வாழ்க்கையில். அவங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பரிசுத்தமில்லை. அடிக்கடி விவாகரத்து செய்கிறார்கள். திருமணம் செய்து கொள்கிறதில்லை. ஆனால் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். ஒருவரை ஒருவர் நம்புறதில்லை. சாத்தான் குடும்பங்களை உடைப்பதிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதிலும் மும்முரமாயிருக்கிறான். கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்ப தகராக இருந்தால் பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கணவனும் மனைவியும் உள்ள நாளெல்லாம் சண்டை போடுவாங்க. உள்ள நாளெல்லாம் சண்டை போட்டு கொண்டு இருந்தால் இந்த பிள்ளைகளை பாதிக்காதா? இந்த பிள்ளைகளுக்கு எப்படி படிக்க முடியும்? வாழ்வில் எப்படி படித்து நல்ல சிறந்த பிள்ளைகளாக, நல்ல ஒளிவர கன்றுகளாக, நல்ல அறிஞர்களாக எப்படி வர முடியும் இந்த பிள்ளைகளுக்கு? ஆகவே இதை உணர்ந்து, இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை உணர்ந்து, கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் காணப்பட வேண்டும். குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும். பரிசுத்தமாய் ஆரம்பியுங்கள். குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தமாய் ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் வேணும். அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்த வாழ்க்கை வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை வேணும். பிரியமானவர்களே, குடும்பம் என்பது மனிதன் ஏற்படுத்தி கொண்டது அல்ல. இது மனிதன் ஏற்படுத்தி கொண்டது இல்லை. குடும்பம் இல்லை மனுஷன் ஏற்படுத்தி கொண்டது அல்ல. ஒருவேளை மனிதன் மூலமாக ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இறைவன், கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இதை குடும்பமாக மனிதன் வாழ வேண்டும் என்று ஏற்படுத்தியுள்ளார். திருமணத்தை தரகர்கள் ஏற்படுத்த வேண்டாம். எவ்வளவு பணம், எவ்வளவு நகை என்று பேரம் பேசி ஆரம்பிக்க வேண்டாம். கர்த்தருக்கு சித்தமான நபரே எனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நல்ல ஏற்ற துணையை அவர் தந்தருளுவார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் ஏற்ற துணையை, கர்த்தாவே நீர் எனக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர் ஏற்ற துணையை நமக்கு தந்தருளுவார். அப்போ முதலாவது குடும்ப வாழ்க்கை நல்ல வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்தமாக ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஜீவியம் வேணும். நாம் பரிசுத்தமாக குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். ஆகவே குடும்பம் என்பது மனுஷன் ஏற்படுத்தினதல்ல, அது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. இது பரிசுத்தம். இதுதான் பரிசுத்த குடும்ப ஜீவியம். இதில் கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தாவே ஏற்ற துணையை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்தில் இருந்து வீட்டில் ஜெபிக்க வேண்டும். அவர் தானே கொண்டு வருவார். திருமணத்தை தரகர்கள் கொண்டு வரக்கூடாது. எவ்வளவு பணம், எவ்வளவு நகை என்று பேரம் பேசக்கூடாது. யார்? கர்த்தர் கொண்டு வரணும். யார் மூலமாவது, பெற்றோர் மூலமாகவோ யார் மூலமாகவோ அவர் கொண்டு வருவார்.
அன்பில் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அன்பில் இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து அன்புள்ளவர்களாக காணப்படணும். ஒருவருக்கொரு அன்புள்ளவர்களாக காணப்படணும். எபேசியர் 5:25 பாருங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒரு அன்பு உள்ளவர்களாக காணப்படணும். குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் ஏற்பட முக்கிய காரணம் கணவன் மனைவி கூடி வாழ்வதாகும். அது ஒரு பரிசுத்தம் பாருங்க. குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் ஏற்பட முக்கிய காரணம் என்ன? கணவனும் மனைவியும் இணைந்து கூடி வாழ்வதாகும். ஒரே சரீரம், 2 பேரும் ஒரே சரீரம் என்று இணைந்து அவர்கள் நினைத்து கூடி வாழ்வதாகும். உபவாசத்திற்கும் ஜபத்திற்குமே அன்றி மற்ற காரியங்களுக்காக பிரிந்து வாழ வேண்டாம் என்று வேதம் கூறுகிறது. ஒருவருக்கொருவர் சகஜமாய் பேசி மன்னித்து காணப்படுவார்களாக. இப்படி காணப்படணும். ஒருவருக்கொருவர் சகஜமாய் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் ஒருவருக்கொருவர் பொறுமையோடு சகஜமாய் பேசி மன்னிப்பு ஒன்றுக்கொன்று மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மன்னித்து காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய மனைவியுடைய ஜெபத்தினாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை ஆபத்திலிருந்து காத்தார் என்று கணவன் சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும். கணவனுடைய ஜெபத்தினாலே மனைவியை கர்த்தர் ஆபத்திலிருந்து காத்தார் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும். சிலர் அப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு குடிகாரன், பயங்கரமான குடிகாரன், கடைசியில் குடியை நிறுத்தி விட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னிடத்துல? சார், நான் என்ன குடியை நிறுத்தின காரணமே என் மனைவி தான் காரணம். அவளுடைய புனிதமான வாழ்க்கை, அவளுடைய ஜீவியம், புனிதமான ஜீவியம், அவளுடைய ஜெபம் என்னுடைய குடியை மாற்றிவிட்டது சார் என்று. ஆகவே மனைவியுடைய ஜெபத்தினாலே சில கணவன்மார்கள் தன்னுடைய கெட்ட வாழ்க்கையை விட்டு, துஷ்டமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புகின்றார்கள். குணசாலியான ஸ்திரீ யார்? யார் குணசாலியான ஸ்திரீ? 3வது பார்க்கிறோம். முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? பரிசுத்தமான குடும்ப வாழ்க்கை. 2வது அன்பில் பரிசுத்தம், அன்பில் காணப்படணும், அன்பாய் காணப்படணும். 3வது குணசாலியான ஸ்திரீ. அது யார்? அழியாத அலங்காரமாயிருக்கக்கூடிய அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று 1 Peter chapter 3 verse 4 and 5 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீ யார்? அழியாத அலங்காரமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அந்த குணம் இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய குணம். சிலர் அழகை நாடி போகிறாங்க. அநேக வாலிபர்கள் எனக்கு இப்படிப்பட்ட அழகு வேணும், இந்த மாதிரிப்பட்ட அழகு வேணும்னு சொல்லி அந்த அழகை தேடி போய் அந்த குணத்தை தேடி போகிறதில்ல, அழகை தான் தேடி போகிறாங்க. கடைசியில் அது லேட்டர் ஆன் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அழகு தேடி போகிறவர்களுடைய வாழ்க்கையில் அது பிசாசாக மாறுகிற அந்த அழகு இறுதியில் பிசாசின் குணத்தை காட்டுகிறது. ஆகவே அழகு பெருசல்ல. எது அழகு? இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த சாந்த குணம்தான் அழகு. மற்றபடி
வெளிப்படையாக நம்முடைய தோற்றம் ஒருவேளை நல்ல பர்சனாலிட்டியாக காணப்படலாம், ஆனால் உள்ளம் பிசாசன் கேரக்டராக காணப்படுகிறது என்பதை வாலிபர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அழகுக்கு அவர்கள் அடிமையாக காணப்படுகிறார்கள். அடிமை அழகுக்கு, வெறும் அழகு என போதும் என்று அவர்கள் ஓடுகிறார்கள். அந்த அழகிலே மயங்கி போகிறார்கள். அது இறுதியிலே அவருக்கு அழிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அழகு வேண்டும். எந்த அழகு? உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சாந்தமான, அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த அழகுதான் மேலான அழகு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அழகு. இறைவனுடைய சமூகத்தில் அதுதான் அழகு. குணசாலியான ஸ்திரீ உபசரிக்கும் கடமை கொண்டவள். சில பெண்கள் தங்கள் பெற்றோர் வந்தால் விழுந்து விழுந்து உபசரிப்பார்கள். கணவனுடைய சொந்தக்காரர்களையோ முறுமுறுத்து கொண்டே ஏனத்தானோ என்று உபசரிப்பார்கள். எல்லாரும் அல்ல, சில பெண்கள். குணசாலியான ஸ்திரீ வரவுக்கு ஏற்ற செலவை செய்வாள். ஆனால் சீர்கெட்டு போகிற ஸ்திரீ தன்னுடைய அந்தஸ்து, பிரஸ்டீஜ் என்றும் ஆடம்பரம் என்றும் வீண் செலவு செய்து கணவனை கடனாளியாக்குறாள். இதனால் அந்த கணவன், அப்படிப்பட்ட கணவன்மார்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கவும் லஞ்சம் வாங்கவும் போய் முடிவிலே கம்பி எண்ண வேண்டிய நிலைமையும் வந்து விடுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நாம் எப்படி காணப்பட வேண்டும்? பரிசுத்த குடும்பம் ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். குணசாலியான ஸ்திரீ யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படும் வாலிபர்கள் எது குணசாலியான ஸ்திரீ என்று காணக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். எது அழகு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குணசாலியான ஸ்திரீதான் அழகு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.